ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமாக இந்தியாவிலேருந்து கம்போடியாவுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலி அந்த கனவு இப்போ நினைவாயிருச்சுங்க. இந்த ஃப்ளைட்டை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியன் ஆங்கர் ஏர் அப்படிங்கிற ஏர்லைன்ஸ் தாங்க. புக்கிங் பார்த்தீங்கன்னா மார்ச் 27 ஆரம்பிச்சாச்சுங்க. ப்ரைஸஸ்லாம் ரொம்பவே சீப்பராக இருக்குதுங்க. ஒன் வே ட்ரிப் 149 இருக்குதுங்களாமா. ரவுண்ட் ட்ரிப் வந்து 249 இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. இந்த டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ஷன்ஸ் வாரத்தில் 4 நாள் இருக்குதுங்க. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டேங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஃப்ளைட்டோட டியூரேஷனுமே 4 hours தான் வருதுங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரைஸஸும் ரொம்ப சீப்பராக இருக்குது. அதே டைமில் நம்மளுக்கு டிரான்சிட் டைமும் ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. சரி வாங்க இப்போ அந்த வெப்சைட்டில் போய் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குதுன்னு படித்து தெரிஞ்சுக்கலாம். கம்போடியன் ஆங்கர் ஏரோட வெப்சைட்டில் போனோடனே நம்மளுக்கு ஃப்ரம் எங்கேருந்து டு எங்கேருந்துங்க டீட்டெயில்ஸ் கேட்குதுங்க. ஸோ நான் ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக இந்தியாவிலேருந்து நம்ம கிளம்புற மாதிரி கம்போடியா வர மாதிரி ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பார்த்தேங்க. புக்கிங் மட்டும்தான் மார்ச் 27 ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. ஆனால் ஆக்சுவல் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 16 அப்புறம் தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஜூன் 16 அப்புறம் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேங்க. டேட் செலக்ட் பண்ணும்போது மறக்காமல் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கேஸில் வெனஸ்டே 19 வந்து செலக்ட் பண்ணிட்டேங்க. செலக்ட் பண்ணி முடிச்சோடனே நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் தாங்க தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட டைம் 20:50 PM இந்தியா டைம். இங்கே வந்து 2:50 AM மார்னிங்கில் வந்து அடுத்த நாள் வருதுங்க. ஸோ ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா 4 hours 30 minutes. ஃப்ளைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரம்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன். உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சுங்க. அங்கே வந்து 2 செக்ஷன் இருக்குது. எக்கானமி ஒன்று, பிஸ்னஸ் ஒன்றுங்க. அதுக்கப்புறமா எக்கானமிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க. லோ பட்ஜெட் கேட்டகரி, ப்ரொமோஷன் கேட்டகரி, எக்கானமி சேவர், எக்கானமி ஃப்ளெக்ஸி. இந்த 4 கேட்டகரியில் லோ பட்ஜெட் தான் கம்மி ப்ரைஸுங்க. அதுக்கு அடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன், அதுக்கு அடுத்த ப்ரைஸ் வந்து எக்கானமி சேவர், அதுக்கப்புறமா எக்கானமி ஃப்ளெக்ஸுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணுங்க. இந்த 4 கேட்டகரியிலுமே வந்து ப்ரைஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஆனால் செக் பண்ணுற பேகேஜ் வெயிட்டும் ஹேண்ட் பேகேஜ் வெயிட்டும் ஒன்று தாங்க. அதாவது இவங்க அலோவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து 23 kg செக்ட் இன் பேகேஜ், 7 kg ஹேண்ட் பேகேஜுங்க. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், என்னப்பா பேகேஜ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ப்ரைஸஸ் மட்டும் எதுக்காக வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்கன்னு. இதுக்கு ஆன்சர் ரொம்பவே ஈஸிங்க. அதாவது ஃப்ளைட் டைம் சேஞ்ச் பண்ணுறதும் ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கும் சில ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும், சில ஆப்ஷனில் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பிராண்ட் கம்பேரிசன் ஒரு டேப் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஃப்ரென்சஸும் கிளியராக புரிஞ்சுருங்க. ஈவன் பிஸ்னஸ் கிளாஸுக்கு கூட அதே பேகேஜ் வெயிட்டு தாங்க, அதே ஹேண்ட் கேரி வெயிட்டு தான். சரி, இதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நான் லோ பட்ஜெட் கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு பேசஞ்சர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணலான்னு நான் கிளிக் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து வெப்சைட் ஒர்க்கே ஆகலிங்க, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க, கவர்மெண்ட் அப்ரூவல், த ஃப்ளைட் இஸ் சப்ஜெக்டட் டு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இன்னுமே இந்த ஃப்ளைட் வந்து கன்ஃபார்மாக வந்து கிளியரன்ஸ் ஆகலின்னு தெரியுதுங்க. ஸோ நீங்கள் யாராவது புக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு டீட்டெயில்ஸ் நல்லா விசாரிச்சுட்டு புக் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த ஏர்லைன்ஸ்காரங்க இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு லொக்கேஷன் நியூ டெல்லியிலிருந்து மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வேறு எந்த லொக்கேஷனுக்கும் கரண்ட்லி அவைலபிள் கிடையாதுங்க. ஸோ இதை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மள மாதிரி சவுத் இண்டியன்ஸ் எல்லாத்துக்கும் டெல்லி போனால் இன்னொரு ஃப்ளைட்டை மாற்றி தான் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கான பட்ஜெட்டையும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We will catch you soon in another video. Bye bye. Take care.